சரி 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 ஃபாதர், கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் என்றும் துணை இருப்பார். அப்படி தினம் சொல்ல முடியாது, உங்களை பாக்குறப்ப சொல்றேன். இவன் என்ன கிண்டல் பண்றானா? இல்ல பால்ராஜ், புலிகாட்டு வீட்டுக்காரங்களுக்கு சுடுகாட்டுல இடம் இருக்கான்னு கேட்டேன். தம்பி பிரிட்டோ, நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? ரெடி. மூக்குல வச்சுக்க பஞ்சு கொண்டு வந்திருக்கியா? யாருக்கு வைக்கிறாங்கன்னு பாப்போம். கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லிக்க விளையாட்ட துவங்குறோம். ஆமென். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அடியே அடப்பாவி. ஐயோ யார் வேணாலும் வரலாம். புலிக்காட்டு வீட்டுல இருந்து எந்த புலியும் வேணா வரலாம். அருண்டாஸ், வா 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 வாடா. வாடா 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 வாடா. வா வா, ஏறு ஏறு ஏறு. ரெடியா? கீழே தள்ளு. அடுத்து தள்ளுடா. கையால் அடிக்கணும்னா அதுக்கு நான் ரெடி. வாடா. எல்லா புலிகுட்டியும் தோத்து போயாச்சு. இப்ப சொல்லுங்க ஃபாதர், யார் திருவிழா நடத்துறதுன்னு? இந்த வருஷம் திருவிழாவை நடத்துறது வடக்கு தெருக்காரங்க தான். இயேசுவே, உன்னாக்கு நீ யானைய குளிப்பாட்டினது போதும். வண்டியில இருக்கிற பட்டி எடுத்து வை. சரிங்க. ஏய் தண்ட சோறுங்களா, கர்த்தரே நல்லா மாட்டிக்கிட்டோம். எஸ்டேட்ல இருந்து வந்துட்டாரே. ஏய் அங்க பாரு, அவர் வந்துட்டாரு. காதுல பஞ்ச வச்சுக்கணும். ஐயோ, எங்க போயிட்டானுங்க உங்க புருஷனுங்க? அவரு ஷேவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவனுங்களுக்கு ஏத்த வேலை அதுதான். நடு தெருவுல ஒரு கடைய போட்டு கொடுக்கறேன். வடக்கு தெருக்காரங்களுக்கு சிறைச்சு கொடுக்க சொல்லு. அவங்க திருவிழா நடத்தினா எதுக்கு நீங்க பெரிய தன திட்டுறீங்க? ஏண்டி, வக்கீல் வேலை பாக்குறது உன் புருஷன் பால்ராஜ் தானே, நீ இல்லல்ல? அடியே மருமகளே, லா பாயிண்ட சொல்லி என்ன வருத்தெடுக்காத. வாயா தண்டசோர நம்பர் 1. டே தாடிய சிறைச்சிட்டியா? அப்படியே அந்த மீசையும் எடுத்து தொலைக்க வேண்டியதானே. சேலைய கட்டிக்கிட்டு சிலுவை வீட்டுல போய் பாத்திரத்தை தேய். வந்துட்டு ஆடி அசைஞ்சிட்டு. அப்பா நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் திருவிழாவை அவங்க மன நிம்மதியா நடத்த முடியாது. அப்படியே நடத்தினாலும் நாங்க கலைச்சிருவோம். நீ கிழிச்ச. ஏற்கனவே அந்த வர்கீஸ் கிட்ட பப்ளிக்கா வாங்கி கட்டிக்கிட்ட. அவன் இன்னைக்கு அவன் அம்மா மடியில படுக்கிற தடியனா இருந்தாலும் அவனோட ஒவ்வொரு அடியும் 100 கிலோவுக்கு சமண்டா. ஏன்னா அவங்கிட்ட நானே ஏற்கனவே வாங்கி கட்டியிருக்கேன். நீ வீணா போய் அடி வாங்கி சாக வேண்டாம். நான் ஒரு ஆளை அனுப்புறேன். அவன் அங்க போய் அவனை பிண்டி பெடல் எடுத்துருவான். இந்த வருஷம் திருவிழாவை அவங்க வேணா நடத்திக்கிட்டு நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க? அருள்தாஸ், என்னப்பா இவள நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? இவள நான் போடி உள்ள. போடி உள்ள. மூதேவிங்களா. என்னப்பா? நம்ம கேஸுக்கு இன்னைக்கு தானே தீர்ப்பு சொல்றாங்க. ஆமாப்பா. இந்த கேஸ்லயாவது அவன் ஜெயிக்கலனா அந்த வக்கீல் பால்ராஜ நானே கொன்னுடுவேன். அங்க என்னடான்னா ஒரு தடிய வர்க்கீஸ், இங்க 2 தண்ட சோறுங்க. பெரியய்யா வந்திருக்காரு மூணார்ல இருந்து. என் பொண்ணு அந்த விளங்காத வக்கீல வராங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா வக்கீல் பால்ராஜ், நம்ம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்ல.
கேஸ்னாலே வெற்றி தோல்வி சகஜம். அப்ப கேஸ் தோத்து போச்சுன்னு அர்த்தம். ஏண்டா நீ படிச்சதும் இவ படிச்சதும் ஒரே புக்ல இருந்து தானே? அப்படி இருக்கும்போது அவளை எதிர்த்து ஒரு கேஸ்ல கூட நீ ஜெயிக்கலையடா மட சாம்பிராணி. ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? கொஞ்சம் ஆத்தி தான் கொண்டு வந்தானே. சூடா தான் இருக்கும். கேஸ் தோத்துச்சுல சூடா தான் இருக்கும். சின்ன அண்ணன் அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. நல்லா ஆர்கியூ பண்ணாரு. சில பாயிண்ட்ஸை கேட்டு நானே திணறி போயிட்டேன். நான் செஞ்ச புண்ணியம் சாட்சியெல்லாம் எனக்கு அனுகூலமா இருந்தது. அதனாலதான் நான் ஜெயிச்ச வர்க்கீஸையும் விடுதலை பண்ணிட்டாங்க. கருவாடு மீன் விக்கிற நம்ம அப்பாவுக்கு கோர்ட்டோட சட்டத்திட்டம் தெரியுமா என்ன? ஆமாண்டா, உன் அப்பா மீனும் கருவாட வித்து அடித்தட்டுல இருந்து வந்தவன் தான். அவனுக்கு நீ சட்டத்தோட ஓட்டைய பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. ஏய் கிறுக்கு பயலே, பீனல் கோட பத்தி தெரியாட்டியும் உன் ஸ்பைனல் கார்ட பத்தி எனக்கு தெரியும். தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அப்பா கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பேசுற நீ? தோத்துட்டு வந்து என்ன நோண்டிக்கிட்டு இருக்கான்? பையன் தோத்தாலும் பொண்ணு ஜெயிச்சிட்டால. அவளால முடிஞ்சதை அவளும் பேசிட்டு போறா. இத பாருமா, நீ வக்கீல் தொழில நல்லபடியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் திறமையினால அப்பாவுக்கு எதிரிங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்க என்னைக்கு நமக்கு எதிரிங்க ஆனாங்க? நாம குத்தகைக்கு எடுத்த நிலத்து மேல நடந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் தானே நமக்கு எதிரியானாங்க. அதுக்கு முன்னாடி நாம ஒரே குடும்பமா தானே இருந்தோம். தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் ஆரம்பிச்சு இப்ப ஊரே ரெண்டு பண்ற அளவுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டு பொண்ணு சிலுவை வீட்டுக்காரங்களோட வக்கீலா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. இனிமே நீ அவங்க கேஸ் எதையும் எடுக்க கூடாது. அது எப்படி பெரியண்ணா? நான் வக்கீல் அம்மா கிட்ட தான் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தனிப்பட்ட முறையில வாதாட வாய்ப்பு கொடுத்ததும் அவங்க தான். அவங்க கிட்ட இருக்க எல்லா கேஸையும் இப்ப ஹேண்டில் பண்றதும் நான் தான். குடும்ப சண்டைய காரணமா காட்டி என்னால திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட குருஸ்தானத்துல இருக்காங்க. அவ சொல்றது என்னமோ உண்மைதான். வக்கீலோட தொழிலே இதுதான். பணம் வாங்குறவங்களுக்காக போராடணும். எதிரி யாருங்கிறத பத்தி யோசிக்க கூடாது. அதுதான் அவளும் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஐயோ தேங்க் யூ. ஆனா உங்க சிலுவை வீட்டுக்காரங்க போட்டியில ஜெயிச்சாலும் அவங்க தான் சர்ச்சை திருவிழா நடத்துவான்னு கனவு காணாத. உங்க வக்கீல் அம்மா எங்க முன்னாடி வந்து மண்டிட்டு தான் நிக்க போறாங்க. வக்கீல் அம்மா மண்டிடுறத பாக்கணும்னா சர்ச்சில் பிரேயர் நடக்கிற நேரத்துக்கு போய் பாருங்க. அந்த நேரம் தவிர அவங்க எப்பவும் மண்டிட மாட்டாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தாண்டி இந்த சின்ன இங்க வந்திருக்கா. அது என்னடா? அப்ப அது வந்து எதிர்கட்சி வக்கீல் கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? ஆமா, இவள நம்பவே முடியாது. இப்பவே இங்க உள்ள நீஸ் அங்க போய் சொல்லிடுவா. அப்பா இதுல ஈஸியான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன். குமாரண்ணா, ரெண்டாவது கொலையை வெட்ட வேண்டாம் என்ன? சரி தம்பி. தேங்காய் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாயிடுச்சு. சரியா தோட்டத்தை பராமரிக்கிறதே இல்ல. எல்லா தேங்காவை எடுத்தீங்க போடுங்க. திருவிழாவை நடத்த விடாம தடுக்க எங்க வீட்ல சதி திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் என்கிட்ட இருந்து அவனுங்க அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எதுவும் பேசாத, அவங்க தலையெடுத்து தேங்காய் பொறுக்கி போடு. இத பாருங்க, என்ன இருந்தாலும் அவங்க என் கூட பிறந்தவங்க. அவங்கள திட்டினா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எனக்கு யாரையும் நோ குடிக்கணுங்கிற ஆசைலாம் இல்ல. என்ன சீண்டாம இருந்தா நானும் சீண்டாம இருப்பேன். என் வழியில வராம இருக்கிறது நல்லது. உங்க அப்பான்னு சொல்லு என்ன சீண்ட வேணான்னு. அப்படி சீண்டதா இருந்தா நானும் சீண்டுவேன். அப்புறம் போதும் நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. என்னடா? ஒண்ணு இல்ல. இப்ப வர்கீஸ் எப்படி சூடேந்திரம் பாரு. உங்க அப்பா தாண்டா எருமை. இந்த தெற்கு தெரு பசங்களை உங்க அப்பா தான் அனுப்பி வச்சானா? உண்மையா சொல்லனா உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். நீ அவஸ்தைப்படுறனா அதுக்கு நான் என்ன பண்றது? நீ வேணா ஒண்ணு செய். நீ இங்க பாக்குற வக்கீல் வேலையை விட்டுட்டு போயிடு. என்ன சொல்றீங்க? வக்கீல் வேலையை விட்டுட்டு போணுமா? இந்த மாதிரி அடிதடி கேஸ கொடுக்கிற ஒரு கிளையண்ட் இந்த உலகத்துல எங்க கிடைப்பாங்க? கிரிமினல் கேஸோட அக்ஷய பாத்திரம்ல சிலுவை வீட்டு வர்கீஸ். இந்த வர்கீஸ் இருக்கிறதால தான் உனக்கு வக்கீல் வேலையே நடக்குது. போன வருஷம் உனக்கு கொடுத்த ஃபீஸ் பணத்தை வச்சு இதே மாதிரி ஒரு தென்னந்தோப்பு வாங்கிருக்கலாம். இப்ப திருவிழா வேற வரப்போகுது. உனக்கு பணம் வந்து கட்டுக்கட்டா கொட்ட போகுது. அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். கல்யாண மாப்பிள்ளன்னு ஒரு எரும மாடு வரும்போது எல்லாத்தையும் எண்ணி கொடுக்கணும்ல. என்ன ஆப்பு வைக்கிறியா? நீங்க என்ன எரும மாடா? ஊர்ல இருக்கவங்க உங்களை மாடு மாடுன்னு கூப்பிட்டாலும் எனக்கு என்னமோ நீங்க எரும மாடு மாதிரி தெரியல. அம்மா ஆலிஸ், என்கிட்ட விளையாடாத. அப்புறம் இடுப்புல சின்ன வர்கீஸ் வந்துருவான். அசிங்கமா பேசாதீங்க. கொன்னுடுவேன். வர்கீசனே. என்னடா மணிமாரா? வர்கீசனே. எங்கயாவது உத வாங்கிட்டு வரியா? ரொம்ப நல்ல பசங்க. கல்லால அடிச்சானுங்க, ஆனா எதுவும் மிஸ் ஆகல. எல்லாம் என் மேலயே பட்டுருச்சு. இப்ப அவனுக்கு எனக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கானுங்க, கருவண்டுன்னு. பேரு நல்லா இருக்க. மணிமாரனை விட கருவண்டு நல்லா இருக்கு. ராஜாண்ணா, என்ன தம்பி? குருத்து ஓலையை வெட்ட மறந்துடாதீங்க. நாளைக்கு திருவிழாவுல என்ன ஆசீர்வதிக்க போறாங்க. திருவிழாவுக்கு தலைமை தாங்குற இவரை அறிமுகம் பண்ணி நான் வாழ்த்த போறேன். இந்த மெழுகுவத்தியை கொடுத்து சிலுவை வீட்டு வர்கீஸ இந்த வருஷ திருவிழாவுக்கு தலைமை ஏற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்து நிறுத்துங்க ஃபாதர். தயவு செஞ்சு சடங்குகள் செய்ய தடையா இருக்காதீங்க. தடைய நாங்க புதுசா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஃபாதர். ஏற்கனவே கர்மங்கள் செய்ய முக்கிய தடை இருக்கு.
காலங்காலமா ஆலயத்தோட வழக்கப்படி பார்த்தா கிறிஸ்துவ முறைப்படி வாழ்ந்தவங்களும் கிறிஸ்துவ மதத்துல நம்பிக்கை இருக்கிறவங்களும் தான் திருவிழாவை நடத்தி இருக்காங்க. அப்படி இல்லாதவங்க திருவிழா நடத்தினதா சரித்திரமே இல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? For more updates, like, comment, subscribe to our channel.